Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். ஸோ ஜோடியாக் சைன் படியும் வந்து டெய்லி ரீடிங் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லெட் அஸ் ஸ்டார்ட் வித் ஏரிஸ். மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஸோ எல்லாருக்கும் ஒரு 3 விதமான கேள்விக்கு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன நீங்கள் இன்னைக்கு எதிர்பார்க்கலாம், ரெண்டாவது எது சேலஞ்சபிளாக இருக்க போகுது, மூணாவது உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்க போகுது, ஓகேவா அப்படின்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் இன்னைக்கு 8 ஜூலை என்ன எதிர்பார்க்கலாம் மேஷம், அண்ட் உங்களுடைய சேலஞ்சபிள் சிச்சுவேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். தென் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கார்டு எது மாதிரி என்ன காட்டுதோ அதை நம்ம அப்படியே பார்ப்போம். சரியா? பொருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, உங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அண்ட் நியூ ப்ராஜெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டீம் ஒர்க்கு வந்து நல்லா போகும். ஓகேவா? நீங்கள் தேர்ட் பர்சனோட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்படலாம். அண்ட் ஸோ இல்லை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு அமையும். ஓகேவா? ஸோ எது சேலஞ்சபிளாக இருக்கும் அப்படின்னா டெவில். இங்கே ஏற்கனவே தேர்ட் பார்ட்டிஸ் காட்டுது. ஸோ டெவில் வந்து பார்க்கும்போது சம்வாட் உங்களை சுற்றி இருக்கிற பர்சன்ஸ் மூலமாகவே உங்களுக்கு சில சேலஞ்சபிள் சுச்சுவேஷன் ஏற்படலாம். உணர்ச்சப்படுறதோ, கோவப்படுறதோ, சம் அடிக்ஷனோ, இல்லை சில பேருக்கு ஒரு தவறான பழக்கமோ அதுலேருந்து மீண்டு வர்றதோ, சம்வாட் நம்ம ஆல்கஹாலிக் கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதை அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் வரணும். ரைட்? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ இல்லை சம்வாட் தேர்ட் பர்சன் மூலமாக ஏதோ ஒரு பிரச்சனை வந்து கிராஸ் பண்ணணும். அது வந்து சேலஞ்சபிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இங்கே டெவில் கார்டு இருக்குது. ஸோ நீங்கள் ஈவன் டீம் ஒர்க் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே கோவம் வர மாதிரியான விஷயங்கள் நடந்தாலும் கோவப்படுறத தடுக்கணும் நீங்கள். அப்போ தானே நல்லபடியாக நம்ம அந்த ஒர்க் பார்க்க முடியும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்சபிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு. அண்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படின்னா நல்லாயிருக்கும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஓகேவா? ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. ஓகே, ஃபைன். அதனால் அதை நீங்கள் மிஸ் பண்ணிட வேண்டாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இஸ் கோயிங் டு பி குட் டுடே. ரைட்? இந்த ஒன் மோர் கார்டு எடுத்துடலாம். லவ் ரிலேஷன்ஷிப் பார்த்துடலாம். லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? 5 of Swords. இது வந்து மேபி லவ்ல இருந்தாலும் சரி, மேரிடாக இருந்தாலும் சரி, அன்மேரிடாக இருந்தாலும் சரி, வாட் எவர் மேபி எப்படி இருக்குதுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் போகலாம், இல்லை சம் ட்ராமாஸ் போகலாம். ஸோ பி கேர்ஃபுல். ஆர்கியூமெண்ட்ஸ் ஏற்படுற மாதிரி இருந்தால் அமைதியாகிடுங்க. ஸோ சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். சண்டையில் வேணால் ஜெயிச்சிடலாம், ரிலேஷன்ஷிப் மிஸ் ஆயிரும். ஸோ பி கேர்ஃபுல் இன் யுவர் ரிலேஷன்ஷிப். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு ரிஷபம் போகலாம். ரிஷபம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? வாட் டு எக்ஸ்பெக்ட் 8 ஜூலை நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? What to expect? ரிஷபம் ப்ளீஸ் ஸ்பிரிட், இது நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? நெக்ஸ்ட்டு சேலஞ்சபிள் சிச்சுவேஷன் என்ன? ஓ மை காட், யுவர் சேலஞ்சபிள் சிச்சுவேஷன் அண்ட் யுவர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்க போகுது? ஓகே, finally your love relationship, whether married or unmarried, no matter what. So what I expect? King of Cups. Wow. உங்களுடைய பர்சனோ இல்லை சம்வாட் ஒரு பர்சனுடைய லவ் அண்ட் கேர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களை நல்லாவே வந்து கேர் பண்ணிப்பாங்க. உங்கள்
ஸோ கிங் ஆஃப் கப்ஸ் என்னன்னு சொல்கிறது, ஒரு நல்ல கமிட்மெண்ட் இருக்கும், அன்பும் அக்கறையும் இருக்கும். சரியா? நீங்கள் எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ அந்த பர்சன் எடுத்துக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு நல்ல விதத்தில் வழிகாட்டக்கூடிய ஒரு பர்சன் இருக்கலாம், வழி காட்டுவாங்க, உங்கள் மேலே அக்கறை உள்ள பர்சன். ஓகேவா? உங்களுக்கு தேவையானதை எடுத்து சொல்லலாம், ஹெல்ப் பண்ணலாம். ரைட்? ஸோ ஒரு கேர் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் இன்னைக்கு 8th ஜூலை. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. அண்ட் ஸ்டார் ஒரு சேலஞ்சபிள் சுச்சுவேஷன் பார்த்தா, இது ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஸோ உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொண்டு வர்றது உங்களுக்கு ஒரு சேலஞ்சபிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மேபி சிலர் உங்கள் பர்சனுடைய லவ் ட்ரூவோ இல்லையா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொண்டு வர்றது சேலஞ்சபிளாக இருக்குது. பட் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்பிக்கை இழக்க வேண்டாம், நம்பிக்கையோடு இருங்கன்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் 8 ஆஃப் கப்ஸ். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இது வரைக்கும் கஷ்டப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. வாவ், சூப்பர். இப்போ ஒரு நியூ டைரக்ஷன் உங்களுக்கு தெரிய வருது, அந்த டைரக்ஷனில் போகிறீங்க. ஓகே, ஒரு நியூ டைரக்ஷனை நோக்கி. இது வரைக்கும் ஃபினான்ஷியலி ரொம்ப ப்ராப்ளம் இருந்திருக்கும். இப்போ அந்த ப்ராப்ளம்லேருந்து விடுபட்டு ஒரு புது டைரக்ஷனை கண்டுபிடிச்சி நீங்கள் மூவ் பண்ணுறீங்க. அண்ட் பாருங்கள், 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ். லவ் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ரிஜெக்ட் பண்ணப்பட்டதாக ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே இந்த நம்பிக்கை அப்படின்றதோட சேர்ந்து வருது. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை தெரியுது. ஸோ பீயிங் ரிஜெக்டட் அப்படின்ற ஒரு மனநிலை தெரியுது. ஸோ இதுலேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்க. ஓகேவா? மேபி நான் ஓவராலாக பார்க்கும்போது உங்கள் பர்சன் மேலே ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கலாம் உங்களுக்கு. அது நம்மளை கேர் பண்ணுறாங்களா, உண்மையாகவே நம்ம மேலே அன்பாக இருக்கிறாங்களா, நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இமோஷ்னல் லாஸ் தெரியுது. பட் அதுலேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா ஒரு நம்பிக்கையின்மையும் அங்கே பார்க்க முடியுது. ஸோ இந்த எனர்ஜி கார்டில் வர்றது தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? சப்போஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த மனநிலைக்குள்ளே போகாதீங்க. அதுதான் இங்கே நம்ம சொல்ல வரோம். ரைட்? ஸோ அவங்க கமிட்மெண்ட் கொடுப்பாங்களா, ஸ்டெப் எடுப்பாங்களா, எடுக்க மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையின்மையை பார்க்க முடியுது. ஓகே. ஸோ இதுக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் நோ கான்டாக்ட் ரீடிங் அந்த மாதிரி மித்த வீடியோஸ் இருக்கு இல்லையா, ரிஷபம், அது நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு மிதுனம். லெட்ஸ் சி மிதுனம். மிதுனம், உங்களுக்கு வாட் டு எக்ஸ்பெக்ட் டுடே? வாட் டு எக்ஸ்பெக்ட் டுடே? மெஜிஷியன். ஏதோ ஒன்று ரொம்ப சூப்பராக உங்களோட எஃபர்ட் போட போகிறீங்க. கண்டிப்பாக நான் ஜெயிச்சே ஆவேன் அப்படின்னு உங்கள் எனர்ஜி ரொம்ப அருமையாக இருக்குது. ஓகே. ஸோ எதை நீங்கள் இன்றைக்கி எஃபர்ட் போடுறீங்களோ அதில் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் பார்த்துருவீங்க. சேலஞ்சபிள் டெவில் இருக்குது. அதனால் என்னென்னா அந்த முயற்சியை கைவிட வேண்டாம். ஸோ மேபி நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போடுற மாதிரி தான் இருக்குது, போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். எஃபர்ட் போட்டால் வின் பண்ணிடுவீங்க. பட் அதுக்குள்ளே என்ன பண்ணிடாதீங்க, தோற்றுருவோமோ அப்படின்னு, எஃபர்ட்னால பலன் இல்லையோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸோ சேலஞ்சபிள் அந்த மாதிரி தான் இருக்குது. டெவில் இருக்குது. சுற்றி சில டாக்ஸிக் சிச்சுவேஷன் ஏற்படலாம், அதை கடந்து நீங்கள் வரணும். ஓகே. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுது, ஒரு நல்ல லக் இருக்குது. ஓகே. மேபி சில பேர் ஜாப் தேடுறதுல மும்முரமாக இருக்கலாம். என்ன கிடைக்காது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போக வேண்டாம். கண்டிப்பாக திடீர்னு மாறும். ரைட்? அந்த நிலை எப்படி மாற்று பாருங்கள். ஒரு லக் இருக்குது. யூனிவர்ஸ் ஹேஸ் சம் பிளான் ஃபார் யூ. ரைட்? இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக ஏதோ ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க பெருசாக. ரைட்? சூப்பர். அண்ட் இது லவ் ரிலேஷன்ஷிப் நம்பிக்கையோடு இருங்க.
ஸ்டார் இருக்கு. ஸோ ஒரு நியூ பிகினிங் இருக்க வாய்ப்பு இருக்கு. ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா ஒரு நம்பிக்கையோட இருக்கலாம். நம்பிக்கை இழக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் நம்பிக்கையில பிரச்சனை இருக்கலாம், பட் நம்பிக்கை இழக்க வேண்டாம். ஒரு நியூ பிகினிங் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கடகம். கடகராசி, what to expect today? What to expect today? Let's see. கடகராசிக்காரர்கள், வாவ், 10 of cups. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வந்து நியூ ப்ரப்போசல், நியூ மேரேஜ் இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அண்ட் சில பேருக்கு கன்சீவ் ஆகணும், பேபி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு குட் நியூஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ எனிஹவ் 10 of cups ஒரு நியூ ப்ரப்போசல், இமோஷ்னலாக வந்து ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தெரியுது. ரைட்? அண்ட் உங்களுக்கு சேலஞ்சபிள் அப்படின்னு பார்த்தோம்னா 9 of wands. இது வந்து ஒரு சேலஞ்சபிள்னே சொல்லக்கூடாது. அதாவது வீம்புக்குனே நான் எந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காம ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, ஜெயிச்சிருவீங்க. ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஏதாவது செய்யணும்னு நினச்சா இல்லை வேணாம் அப்புறம் அப்படின்னு தள்ளி போடுறது, அதெல்லாம் வேண்டாம். இல்லை நான் ரொம்ப அடிபட்டேன், அதில் போய் என்னத்த நான் அப்படின்னு ஒரு விரக்தியான ஒரு நிலை, அதை கடக்கணும். அதுதான் வந்து ஒரு சேலஞ்சபிள். ஸோ ஒரு ஸ்டெப், பேபி ஸ்டெப் எடுத்து வச்சா உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் தான். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கலாம்? ஹை பிரஸ்டஸ். புதுசாக ஏதாவது கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபைன், சூப்பர். சில பேர் டேரோ ரீடிங் கற்றுக்கலாம். அண்ட் சம்வாட் ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போகக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கு. ஓகே, ஒரு மரியாதைக்குரிய ஒரு ஸ்டேட்டஸாக இருக்கும். அண்ட் உங்களுடைய ஃபினான்ஷியல் லெவல் வந்து நீங்கள் ஒரு ரெஸ்பெக்டடாக இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன் போகலாம். அண்ட் இட்ஸ் குட், ரைட்? லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கலாம்? 8 of cups. சம்வாட் சில விஷயங்கள்ல இருந்து மூவ் ஆன் பண்றீங்க ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா. அது என்ன மாதிரியான விஷயம் பார்க்கலாம். ஒரு நியூ டைரக்ஷனை நோக்கி போறீங்க. ஓகே, ஒரு வெளிச்சம் தெரியுது உங்களுக்கு உங்க ரிலேஷன்ஷிப்லன்னு நினைக்கிறேன். அதை நோக்கி நீங்க ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அது அந்த கார்டோட பார்க்கும்போது. ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் 8 of cups ப்ளீஸ்? Hierophant. Again 8 of cups. I'm getting 5 of swords. My God, என்ன சொல்றது? Hierophant, 8 of cups, 5 of swords. இங்க வந்து ஹை பிரிஸ்டஸ். சம்வாட் உங்களுக்கு டேரோ ரீடிங் மூலமா ஒரு கைடன்ஸ் கிடைக்கலாம். நீங்க ஒரு டேரோ ரீடிங் கூட எடுக்கலாம் சில பேர். அண்ட் அந்த கைடன்ஸ் மூலமா உங்களுக்கு ஒரு புதிய பாதை கண்ணுக்கு தெரியுது அப்படின்றத நீங்க யோசிக்கிறீங்க. ஆனாலும் ஒரு ஈகோ இஷ்யூஸ் இது வரைக்கும் இருந்திருக்கும். இப்போ அந்த ஈகோல இருந்து நீங்களே வந்து என்ன பண்றீங்க, அது ஈகோ எதுக்கு வேண்டாம், நாமளே வந்து வீட்டு கொடுத்து போகலாம் அப்படின்ற ஒரு ஒரு மாறுதலான ஒரு மனநிலைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ரைட்? எனிகோ நீங்க இது எப்படியும் எடுத்துக்கலாம். உங்க பர்சன் வந்து ஈகோ காட்டுறாங்க அப்படின்னா இனியும் நான் வந்து உன்னோட ஈகோவெல்லாம் வந்து சகிச்சிட்டு இருக்க முடியாது, ஐ கேன் மூவ் ஆன் அப்படின்னு ஒரு சில பேர் அந்த மாதிரியான ஒரு முடிவும் எடுக்கலாம். ஓகே, பட் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஒரு புது டைரக்ஷனை காட்டுவாங்க. சம் கைடன்ஸ் மூலமாக உங்களுக்கு ஒரு நியூ டைரக்ஷன் தெரிய வரும். ரைட்? தேங்க்யூ. Thank you for watching. Next, Simam. Leo. What to expect today? Emperor.
challengeable situation. Queen of Swords, financial status, Queen of Wands, relationship, love relationship, married or unmarried. Okay, Chariot, right? ஸோ அன்எக்ஸ்பெக்டட் ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எம்பரர் உங்களுக்கு வந்து எப்படின்னா, எம்பரர் பார்க்கும்போது கரெக்டாக வந்து திட்டம் போட்டு பிளான் பண்ணி செயல்படுவீங்க. ஓகே, அண்ட் ஒரு சிலருக்கு ஒரு ஹையர் பொசிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு லீடர்ஷிப் ரோல் அதில் இருப்பீங்க, அது அமையும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அண்ட் உங்கள் பேச்சை தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுபடி தான் வந்து போகும் இந்த டேயும். சில விஷயங்களில் நீங்கள் ஸ்டபனாக இருக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. சில பேர் வந்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகேவா? அண்ட் உங்களுக்கு சேலஞ்சபிளான சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, ஒரு லாயலாக போகணும் அப்படின்றது, உண்மையாக இருக்கணும் அப்படின்றது ஒரு சேலஞ்சபிளாக இருக்கலாம். கரெக்டாக வந்து எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது அப்படின்றது ஒரு சேலஞ்சபிள், ரைட்? நீங்கள் சொல்கிறது கரெக்டு இல்லை, நீங்கள் திங்க் பண்ணுறது கரெக்டு அப்படின்றது வந்து கொஞ்சம் ஒரு ஜக்லிங்காக இருக்கலாம். ஓகே, இதுவா அதுவா, கரெக்ட், இது நம்ம பண்ணுறது கரெக்டு தானா இல்லையா அப்படின்னு. குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்னால் அவங்க கரெக்டாக இருப்பாங்க, வெட்டு 1 துண்டு 2. அப்படி இருக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை, ஐ மீன் சேலஞ்சபிளாக இருக்கும், ரைட்? பட் அப்படி இருக்கணுன்ற மாதிரி தெரியுது இந்த டேல வந்து நீங்கள் எந்த ஒரு இமோஷ்னலி அட்டாச்சாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்போ இமோஷ்னலி டிட்டாச்சாக இருக்கிறது உங்களுக்கு ஒரு சேலஞ்சபிளாக இருக்கும். ஓகே, பட் இருக்க வேண்டிய சூழ்நிலை இமோஷ்னலி டிட்டாச்சாக இருக்க முடியாமல் ஒரு கஷ்டம் இருக்கலாம், ஏற்படலாம். சில விஷயங்களை இதுதான் சொல்லணும் இல்லையா, பொலைட்டாக சொல்ல வேண்டிய விஷயங்களை பொலைட்டாக சொல்லணும். ஸோ மேபி பொலைட்டாக சொல்ல வேண்டியது சில பேருக்கு சேலஞ்சபிளாக இருக்கலாம். ஸோ பட் பொலைட்டாக சொல்லும்போது என்னாகும், ஒரு சக்ஸஸ் ஏற்படும், ரைட்? ஸோ எது சரி அப்படின்றத ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சபிளாக இருக்கும், ரைட்? நான் பொலைட்டாக இருக்கணுமா இல்லை ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமா அப்படின்னு பாருங்கள். அந்த சிச்சுவேஷன் எப்படின்னு பாருங்கள். எப்போவுமே வந்து அந்த பொலைட்டாக எடுத்து சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் சைடு தான் நியாயமே இருக்குது, உண்மையே இருந்தாலும் சொல்கிற விதத்தில் அதை சொல்லும்போது ஏற்றுக்கொள்ளப்படும். அது ஒரு சேலஞ்சபிளாக எனக்கு இங்கே ஃபீல் ஆகுது. ஓகே, உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னா, நீங்கள் எந்த மாதிரியான உழைப்பு போடுறீங்களோ, உங்களை நீங்கள் எந்த மாதிரி கேர் பண்ணியிருக்கிறீங்களோ, எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். பட் என்ன, இங்கே குயின் ஆஃப் வாண்ட்ஸ் இருக்கனால நீங்கள் நினைக்கிறத நீங்கள் சாதிக்க முடியும். ஃபினான்ஷியலி வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா இட்ஸ் குட், ரைட்? உங்களுடைய நிலை வந்து நல்லா தான் இருக்கும். நீங்கள் தான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களா, ஸோ நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு ஏற்ற ஒரு பலன் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்க்கும்போது ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும்னு காட்டுது. ஸோ அந்த முன்னேற்றத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. கொஞ்சம் எப்படின்னா, இதோட நான் கம்பேர் பண்ணுறேன், அங்கே ஒரு அன்பு காட்டணும் இல்லையா, இமோஷ்னலி டிட்டாச்சாக இல்லாமல் ஒரு எப்படி சொல்கிறது, 2 பேரும் ஒரே பாதையை நோக்கி போகிற மாதிரி இருக்கணும். ஆளுக்கு ஒரு திசை போகக்கூடாது, அதில் ஒரு கவனம் ஏற்படுத்திக்கலாம். பட் ஒரு முன்னேற்றம் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, நெக்ஸ்ட்டு போயிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கன்னி, விர்கோ. நெக்ஸ்ட்டு விர்கோ. வாட் அபவுட் விர்கோ? What to expect? So Virgo, what to expect? 7 of Wands,
உங்களுடைய சேலஞ்சபிள் சிச்சுவேஷன் என்னவாக இருக்கலாம்? Moon. Financial status for Virgo, please spirit. Financial status எப்படி இருக்கலாம்? Ten of Pentacles. Love relationship எப்படி இருக்கலாம்? Ace of Swords. Ten of Cups. ஸோ வாட் டு எக்ஸ்பெக்ட் அப்படின்னா, நீங்கள் இன்னைக்கு நிறைய பேர் உங்களை எதிர்ப்பாங்க, சரியா? நீங்கள் சொல்கிறத வந்துட்டு எதிர்க்கலாம், இல்லை நீங்கள் வந்து சில பேர்கிட்ட பிளாக்டாக இருக்கலாம். அண்ட் நிறைய பேர் எதிர்க்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சொல்கிறதா கரெக்டுன்னு நீங்கள் இருக்கிறீங்க, ஓகேவா? இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இருங்கன்னு தான் சொல்லணும், சரியா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க அப்படின்றது தான் இந்த கார்டு. ஸோ அதை தான் நீங்கள் பண்ணவும் போகிறீங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ணுறேனோ அதுதான் சரி அப்படின்றது தான் இங்கே பார்க்க முடியுது. அண்ட் சேலஞ்சபிளான சிச்சுவேஷன் என்னன்னா, ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்குள்ள ஏற்படலாம். என்னதான் நீங்கள் வெளியே காட்டிக்கிட்டாலும் உங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படலாம். ஏதாவது நம்மள்ட்ட இருந்து மறைக்கப்பட்டிருக்கோ அப்படின்ற ஒரு குழப்பம் ஏற்படுது, இல்லை ஒரு பயம் ஏற்படலாம், சரியா? அதுலேருந்து அதுதான் சேலஞ்சபிள். அதை சமாளிக்கிறது, உங்களுடைய மனநிலை வந்து சமாளிக்கிறது. ஒரு மனசு வந்து எப்படி இருக்கும்னா, சம்டைம்ஸ் ஓகேன்னு தோணும், சம்டைம்ஸ் நாட் ஓகேன்னு தோணும், சரியா? எப்படி 15 டேஸ் வந்துட்டு நமக்கு அமாவாசை பீரியட், 15 டேஸ் பௌர்ணமி பீரியட் இருக்கு இல்லையா? மூன் கார்டு அது மாதிரி இது, ஓகே? அந்த சந்திரனுடைய எனர்ஜி வந்து கொஞ்சம் இமோஷ்னலாக வந்து அஃபெக்ட் ஆகிறது. அதுலேருந்து அதை வந்து கடக்கணும் நீங்கள். அது சேலஞ்சபிளாக இருக்கும், சரியா? இப்போ தெரிஞ்சுக்கிட்டனால நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, நான் இமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுல ஸ்ட்ராங்காக இருங்க, ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப நல்லதாக இருக்குது. பயம் ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம் அந்த மூணுக்கு, ஓகே? ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். சில பேர் குடும்பத்தோடு சேர்ந்து ஃபேமிலியாக வந்து பிஸ்னஸ் பண்ணலாம், ரைட்? ஃபேமிலியில் இருக்கிற பர்சன் உங்களுக்கு மணி ரிலேட்டடாக ஹெல்ப் கிடைக்கலாம். அந்த பர்சன் மூலமாக உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் பொருளாதார ரீதியாக வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து பார்க்க முடியுது, ஓகே? சம்வாட் சில பேருக்கு நியூ ஜாப் கிடைக்குமோ கிடைக்காதுன்னு கூட நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகலாம். நம்பிக்கையோடு வந்துட்டு சப்போஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, நம்பிக்கையோடு போங்க. உங்களுக்கு நியூ பிகினிங் இருக்குது, நியூ ஜாப் இருக்குது, ஓகே? ஸோ ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக பார்க்கும்போது புதிய வாய்ப்புகள் வந்து இருக்குது கண்டிப்பாக. ஆல்ரெடி எனக்கு புதிய வாய்ப்புன்றதெல்லாம் இல்லை சூழ்நிலையெல்லாம் அப்படின்னா, இருக்கிற கண்டிஷன் இன்னும் நல்லா ஆகும், அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த கிளாரிட்டி மூலமாக ஒரு நியூ பிகினிங் இருக்கும். இது வரைக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு குழப்பம் போயிட்டு இருக்குது அப்படின்னா, அந்த குழப்பம் தீர்ந்து கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. இன்டலெக்சுவலாகவும் நீங்கள் யோசிப்பீங்க. உங்களுடைய இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நியூ பிகினிங் வந்து இருக்க போகுது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Virgo. Libra. Let's see Libra. What to expect, Libra? What to expect? Moon. நீங்கள் ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அப்படி இருக்க வேண்டாம், சரியா? ஸோ அந்த மனநிலை வர மாதிரி இருந்தால் உங்களுடைய கவனத்தை திசை திருப்புங்க. வேறு எதுலையாவது உங்களை வந்து பிஸி ஆக்கிக்கோங்க. அதுவா அப்படியா இப்படியா போட்டு உங்களை குழப்பிக்கவும் வேண்டாம், நீங்கள் எதுவும் பயப்படவும் வேண்டாம். பட் அந்த ஒரு மனநிலை பார்க்க முடியுது. ஸோ அது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க, ஓகேவா? சேலஞ்சபிள் சிச்சுவேஷன் அப்படின்னா 6 of Cups. ஓல்டு மெமரிஸ் வந்து உங்களுக்கு வரலாம். பழசை நினச்சி அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நீங்கள் மேபி ஒரு காலோ ஒரு மெசேஜோ எதிர்பார்க்கலாம், ரைட்?
ஸோ உங்கள் பர்சன் உங்களுடைய பழைய நண்பர்கிட்ட இருந்து நீங்கள் மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். சில பேர் மீட் பண்ணணும் கிளம்பி அது வந்து ஒரு சேலஞ்சபிளாக போகலாம். ஓகே, யாரோ ஒருத்தர் ஓல்டு பர்சனாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஓல்டு ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை ரொம்ப வருஷம் பழகினவங்களாக இருக்கலாம். ஓகே, அவங்களுடைய மெமரிஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு உங்கள் மைண்டில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து விடுபடுறது கொஞ்சம் சேலஞ்சபிளாக இருக்கும். சில பேருக்கு பெட்டு, உங்களுடைய பெட் டாக் வந்து அதோட ஒரு சேலஞ்சபிளாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னர் சைல்டு, உங்கள் மனசுக்குள்ளே ஒரு போராட்டம், ஏன்னா இங்கேயும் அப்படி தான் காட்டுது. ஸோ உங்கள் மன போராட்டம் அதுலேருந்து வெளியில் வர்றது அது வந்து ஒரு சேலஞ்சபிளாக தெரியுது லீப்ரா. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா, 9 of Cups, உங்களுடைய ஆசை நிறைவேறும், டிசையர்ஸ் ஓகே ஃபுல்ஃபில் ஆகும். என்ன பயம், என்ன குழப்பம் உங்களுக்கு? உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நல்லபடியாகவே இருக்கும், பயப்பட தேவையில்லை. ஓகே, அண்ட் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்க்கும்போது கிங் ஆஃப் கப்ஸ் கண்டிப்பாக வந்து ஒரு கமிட்மெண்ட்டை நோக்கி போகும், கேரிங் இருக்கும். ஓகே, உண்மையான ஒரு அன்பு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்கள் மேலே நீங்களோ இல்லை அவங்களோ ஒரு கேர் எடுத்துக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன், ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அது இருக்குது. ஓகே, அதில் வந்து பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ உங்கள் மனநிலையை மட்டும் நீங்கள் சரியாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு ஸ்கார்பியோ, விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு வாட் டு எக்ஸ்பெக்ட் டுடே. What to expect today? Let's see what to expect today. Please spirit, what to expect for Scorpio on 8th July. What to expect? Ace of Pentacles, 4 of Wands, 2 card வருது. Excellent. ஒரு நியூ பிகினிங் இருக்கு. மேபி நியூ ப்ரப்போசலாக இருக்கலாம், நியூ பிகினிங் இருக்கலாம். சில பேர் கரியர் ரிலேட்டடாக, மணி ரிலேட்டடாக புதிய ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம். பைக் வாங்கலாம், இல்லை வீடு வாங்கலாம். ரைட், ஏதோ ஒன்று நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஐ திங்க் வீடு வாங்கலாம் சில பேர். சம்திங் நீங்கள் புதுசாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, நியூ பிகினிங் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வேற என்ன? What about the challengeable event? சேலஞ்சிங் அப்படின்னா பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ். நீங்கள் ஏதோ ஒன்று ஸ்பை பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது உங்களுக்கு சேலஞ்சபிளாக இருக்கலாம். புரிஞ்சிக்க முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? பட் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக வந்து ஸ்பை பண்ணுங்க. ஓகேவா? அவ்வளோதான். வேறு என்ன? புதுசாக ஏதாவது ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் சேலஞ்சபிளாக இருக்கும். படிக்கிறது, இல்லை எக்ஸாமு, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்களா, இன்டர்வியூ போகிறீங்களா, ஆன்லைன் இன்டர்வியூவா, சம்வாட் அது எல்லாமே கொஞ்சம் சேலஞ்சபிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ், நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஸ்பீடாக வரல, ஸ்லோவாக வருது, ஆனால் கண்டிப்பாக வரும். ஓகேவா? ரைட். It is coming very slowly but surely it will come. அதுதான். ஸோ நெக்ஸ்ட் லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கலாம்? மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள். ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்துட்டு நீங்கள் லவ்வை வந்துட்டு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. மேபி நீங்கள் வந்து ஒரு பிரேக்கப்பில் இருக்கலாம், இல்லை ஒரு செப்பரேஷனில் இருக்கலாம். ஸ்பை பண்ணுறீங்க, வருவாங்களா மாட்டாங்களா. பட் அட் த சேம் டைம் யூ ஆர் டூயிங் மேனிஃபெஸ்டேஷன். ரைட். ஸோ ஒன்று நீங்கள் பண்ணலாம், இல்லை உங்கள் பர்சன் பண்ணலாம், இல்லை ரெண்டு பேருமே ஒருத்தர் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். பட் எனிகோ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வின் பண்ணுவீங்க. உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே பார்க்க முடியுது. ஓகே ஸ்கார்பியோ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் மொரோவர் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எஃபர்ட் போடுங்க. எஃபர்ட் போடும்போது வின் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் யார்? தனுசு, சாஜிட்டரியஸ். தனுசு ராசிக்காரர்கள் வாட் டு எக்ஸ்பெக்ட்
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஜோடியாக் சைன் வந்து பார்க்குறது. உங்களுக்கு பொருந்துதா அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. பொருந்துது அப்படின்னா தெரியப்படுத்துங்க. ஸோ தட் இன்னும் கொஞ்சம் எனக்கு அது ஒரு நம்பிக்கையை கொடுக்கும், ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகேவா? ஸோ தனுசு, what to expect? Dhanusu, for Dhanusu, please spirit, what to expect? Page of Pentacles. குட் நியூஸ் எதிர்பார்க்கலாம். நீங்கள் ரொம்ப நாலேஜபிள் பர்சனாக இருப்பீங்க, நிறைய படிச்சிருப்பீங்க, ஒரு எனர்ஜெட்டிக் பர்சனாக இருக்கலாம். என்னதான் ஏஜ் ஆனாலும் சில பேர் யங்கராக இருக்கலாம் அதை பார்த்துட்ருக்குறவங்க, இல்லை ஏஜ்டாக இருந்தாலும் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சின்ன பசங்களை மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கும். சில விஷயங்களுக்கு நீங்கள் எஃபர்ட் போடுவீங்க. ஓகேவா? நிறைய நல்ல விஷயங்களை இங்கே பார்க்க முடியுது. இட் இஸ் எக்ஸலண்ட், ரைட்? ஒரு ஒரு பர்மனண்ட்டான விஷயத்தை நோக்கி நீங்கள் எஃபர்ட் போடலாம், ரைட்? அது ரிலேட்டடாக உங்களுக்கு நியூஸ் வரும். ஓகே, அண்ட் வாட் அபவுட் த சேலஞ்சபிள் ஈவெண்ட்? டுவர்ஸ் வாட்ஸ் சில விஷயங்களை என்ன முடிவு எடுக்கன்னு தெரியாமல் இருக்குது. அது வந்து கண்டிப்பாக சேலஞ்சபிளாக தான் இருக்குது. கண்ணை கட்டி விட்டாங்க இல்லையா? ஸோ என்ன செய்யணும் தெரியல, இன்டெசிசிவ் மோடில் தான் இருக்க போகிறீங்க. ஸோ லீவ் இட், அதை அப்படியே விட்டுருங்க. ஒரு நாள் அடுத்த நாள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன டெசிஷன் எடுக்கன்னு தெரியல அப்படின்றது தான் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சபிள். எந்த பாதையில் போகன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் வந்து அவசர அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னா உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கலாம். கண்டிப்பாக வர வேண்டிய லோன் வரலாம், இல்லை கடன் பாக்கி இருந்தது உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருந்தால் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் கடன் அடைக்க வேண்டியிருந்தால் கடன் அடைக்கலாம், ரைட்? இல்லை உங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் யாருக்காவது ஹெல்ப் பண்ணலாம். என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயந்தான் இருக்குது ஃபினான்ஷியலாக. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக எப்படி இருக்கலாம்னா 4 of Swords, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக உங்களுக்கு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அமைதியாக இருந்துருங்க, அதுதான் இங்கே பார்க்குறோம். ஸோ அமைதியாக தான் இருக்கிறீங்க இப்போதைக்கு. என்னால் எந்த ஒரு முடிவையும் சொல்ல முடியலன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை. மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணணும் இந்த மாதிரி டைமில். ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் நீங்களோ. ஓகேவா? இன்னும் என் பர்சன் என்கிட்ட பேசலையே அப்படின்ற ஒரு அவசரம் வேண்டாம், கவலை தேவையில்லை. கிவ் தெம் சம் ஸ்பேஸ், அதுதான் இங்கே பார்க்க முடியுது. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு மகரம். மகர ராசிக்காரர்கள் வாட் டு எக்ஸ்பெக்ட் on 8th July பார்க்கலாம். லெட்ஸ் see. மகரம், ஜஸ்டிஸ், அப்புறம் என்ன சேலஞ்சபிள், எது சேலஞ்சபிளாக இருக்க போகுது? New beginning, Fool, financial status, Eight of Swords, love relationship, married-ஆ இருக்கலாம், unmarried-ஆவும் இருக்கலாம். ஓகே, lovers. So justice, what to expect? எது உண்மையோ அது தெரிய வரும். உண்மை என்னவோ அது நடக்கும், சரியா? அண்ட் சில பேர் டிவோர்ஸ் ரிலேட்டடாக கேஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா டிவோர்ஸ் வந்து உங்கள் சைட் நியாயம் இருந்தால் கண்டிப்பாக அது கிடைக்கும். அண்ட் வாட் டு எக்ஸ்பெக்ட் தென்? வேறு உங்களுடைய சிச்சுவேஷன் வந்து பேலன்ஸ்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சிச்சுவேஷன் பேலன்ஸ்ட் ஆகும். இது வந்து உங்கள் ஒர்க் ரிலேட்டடாகவும் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவும் இருக்கலாம். அன்பேலன்ஸ்டாக போயிட்டு இருக்கு, கையில் தராசுனா சமமாக இருக்கு இல்லையா? அதுதான் பேலன்ஸ்டாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா?
அடுத்து வந்து இந்த சேலஞ்சபிள் அப்படின்றது ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி நீங்கள் போகிறது ஒரு சேலஞ்சபிளாக இருக்கும். அப்படி ஒன்று புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கலாம், புதுசாக செய்யணும்னு நினைக்கலாம், இல்லை புதுசாக படிக்கணும்னு நினைக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் எனர்ஜெட்டிக்காக நினைக்கிறீங்க புதுசாக பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்குன்னே தடைகள் வேணும்னா வரலாம். இந்த ஃபுல் கார்டு மீனிங் வந்து தடை வரும்லாம் கிடையாது. நமக்கு அது இருக்கிற பொசிஷன் வந்து சேலஞ்சபிள்னு பார்த்துருக்கோம். அப்போ அந்த புதுசாக நோக்கி நீங்கள் போகிறது உங்களுக்கு ஒரு சேலஞ்சபிளாக இருக்கும். இந்த ஃபுல் எனர்ஜி எப்படி அப்படின்னா யூனிவர்ஸை நம்பி எந்த ஒரு ரிஸ்க் எடுக்கையும் தயாராக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஆனால் உங்களுக்கு என்ன சேலஞ்சபிள்னா ஒரு நம்பிக்கையோட உங்கள் ஸ்டெப் எடுக்க மாட்டீங்க. ரிஸ்க்கு பற்றியெல்லாம் அதிகமாக யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? பட் அது சேலஞ்சபிள் நம்ம இங்கே பார்க்குறோம். பட் ஃபுல் கார்டு இருக்கனால நீங்கள் யூனிவர்ஸை நம்பி தாராளமாக என்ன பண்ணலாம், ஒரு அடி எடுத்து வச்சு நீங்கள் போகலாம். அதுதான் இங்கே ஒரு மெசேஜாக சேலஞ்சபிள் சுச்சுவேஷனாக இருக்குது. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா உங்களை நீங்களே காட்டி போட்டு வச்சுக்கிறீங்க. இது இப்படியோ அப்படியோ பத்துமோ பத்தாதோ. ஓகே, ஃபினான்ஷியலாக வந்து எனக்கு பத்தவே மாட்டேங்குது, எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் பத்தலைங்கிறதுலாம் உங்களுடைய தாட்டு. செலவு பண்ண முடியாது, வைக்க முடியாது, வாங்க முடியாது, செய்ய முடியாது, லைக் வைஸ். ஸோ அதுலேருந்து நீங்கள் விடுபடலாம். உங்களுடைய ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரைன் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அப்படி இருக்குது. ஓகே, நீங்கள் பயப்பட தேவையில்ல, அதுலேருந்து விடுபடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வருமோ வராதோன்னா வரும் கண்டிப்பாக. நீங்களாக நினச்சி ஒரு பயத்தில் இருக்கிறீங்க, தயவு செஞ்சு அதுலேருந்து விடுபட்டுருங்க. ஓகே. அண்ட் லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தோன்னா லவ்வர்ஸ் கார்டு வருது. சம்வாட் ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. சில பேருக்கு சாய்ஸஸ் இருக்கலாம். ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக சாய்ஸஸ் இருக்குது. அப்படிங்கும்போது என்ன டெசிஷன் எடுக்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருக்குது. பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு மேபி உங்களுக்கு இல்லை உங்கள் பர்சனுக்கு சாய்ஸ் இருக்கலாம். உங்கள் பர்சன் வந்து ஒரு ஃப்ளர்ட்டிங் எனர்ஜியில் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம், எல்லா கூடயும் சோசியலாக பழகக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ உங்களுக்கு இது நடக்குமோ நடக்காதோ, நம்ம கூட இருப்பாங்களோ மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மகரம் Hierophant, 8 of Cups, 8 of Wands. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் பண்ணுறதா இல்லைனா கமிட்மெண்ட் ஏற்படுமா, கம்யூனிகேஷன் வருமா, இந்த ஒரு குழப்பமான ஒரு மனநிலை இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க முடியுது. ஓகேவா? டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். பட் 8 of Wands இருக்கும்போது சம் கம்யூனிகேஷன் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, உங்களுடைய குழப்பம் ரிலேட்டடாக சம்வாட் உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களை நோக்கி வரும், சில தெளிவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கும்பம். Kumbam, let's see what to expect for Kumbam on 8th July. Please Spirit, what to expect. Hierophant, wow, super. Commitment, அப்புறம் high position, guidance, promotion, நிறைய நல்ல விஷயங்கள். ஓகே, யாரோ உங்களை கைட் பண்ணலாம், உங்கள் அப்பா கைட் பண்ணலாம், இல்லை ஒரு பெரியவர் கைட் பண்ணலாம், இல்லை நீங்கள் 4 பேருக்கு கைட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்கலாம். ஓகே, நல்ல ஒரு ஹையர் பொசிஷன் கிடைக்கலாம், ஒரு ப்ரமோஷன் அமையலாம். ரைட். ரிலீஜியஸ் ரிலேட்டடாகவும் நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்க வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு. சேலஞ்சபிள் சிச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 7 of Wands. நிறைய பேர் உங்களை அப்போஸ் பண்ணலாம், பட் நீங்கள் அவங்களெல்லாம் எதிர்த்து நீங்கள் கரெக்டு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு, நீங்கள் செய்கிறது சரி அப்படின்னு உங்களுக்காக நீங்கள் நிற்கணும். அதுதான் கொஞ்சம் சேலஞ்சபிளாக தெரியுது. ஓகே. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், வேற என்ன சேலஞ்சபிள்னா சில பேருக்கு உங்கள் பர்சன் பிளாக்டாக இருக்கலாம்,
அவங்கள அன்பிளாக் பண்ண வைக்கிறதோ அவங்களுக்கு புரிய வைக்கிறதோ ஒரு பெரிய சேலஞ்சபிளாக இருக்கும். ஓகேவா? அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னா, த்ரூ ஆன்லைன் நீங்கள் ஏதாவது ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், ஸ்பை பண்ணிட்டு இருக்கலாம், அது என்ன இன்ஃபர்மேஷனோ கேதர் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கலாம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? அண்ட் வாட் அபவுட் லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கன்ஃபியூஷன் இல்லை சாய்ஸஸ், சில பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கும். இஸ் திஸ் குட் ஆர் பேட் அப்படி இருக்கலாம், இது நடக்குமா நடக்காதான்னு ஒரு குழப்பம் இருக்கலாம். இல்லை சில பேருக்கு வந்து நிறைய சாய்ஸஸ் இருக்கலாம், அதில் எது குட் அப்படி செலக்ட் பண்ணும் அப்படின்றது ஒரு சேலஞ்சபிளாகவும் இருக்கு. ஓகேவா? ஒரு குழப்பமான ஒரு மனநிலை தான் பார்க்க முடியுது ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அது நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, அப்படியே விடுங்க. Be relax. Set right up. Meena Rasi, what to expect for Pisces on July 8th July. What to expect for Pisces? Wow, Empress, Sama. New beginning. என்னெல்லாம் வேணுமோ, என்ன சிச்சுவேஷனில் இருக்கீங்களோ, நியூ ஜாப், நியூ பிகினிங், ஒரு ஹாப்பினஸ், ஒரு தாய்மை உணர்வு, ஒரு அன்பு, அம்மாவுடைய அன்பு கிடைக்கலாம், அம்மாவுடைய கேரிங் அண்ட் ப்ரெக்னன்சி. ஓகே, குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ரெக்னன்சி பாசிபிலிட்டி இருக்கா? அண்ட் வாட் இஸ் தட் சேலஞ்சபிள்? நியூ பிகினிங்ஸ் இருக்குது, லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். சேலஞ்சபிள் பாருங்கள், நைட் ஆஃப் கப்ஸ் ஆஃபர் பண்ணுறது, லவ் ஆஃபரோ இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஆஃபரோ அது வர்றது வந்து கொஞ்சம் சேலஞ்சபிளாக தெரியுது. ஓகே, சம் ஆஃபர் இஸ் தேர். ஒரு பர்சன் கூட வந்து உங்களுக்கு வந்து லவ் ஆஃபர் பண்ணலாம். மேபி அது நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதோ இல்லையா, அது ஒரு சேலஞ்சபிளாக இருக்கலாம். அண்ட் இல்லை நீங்கள் ஆஃபர் பண்ணுறது ஒரு சேலஞ்சபிளாக இருக்கலாம், பண்ணணும்னு நினைக்கலாம் சில பேர். அது வந்து ஒரு முடியாமல் ஒரு கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சேலஞ்சு ஒரு ஆஃபர் வந்து சேலஞ்சபிளாக இருக்குது. நீங்கள் வர்ற வருமா வராதான்னு கூட வெயிட் பண்ணுற ஆஃபர், அது சேலஞ்சபிளாக இருக்கும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் போராட்டமாக தெரியுது பைசஸ்க்கு. ஓகே, கொஞ்சம் நிறையவே வந்து போராட்டம் இருக்குது. ஓகே, அதனால் என்ன பண்ணுங்கள், ஸ்லோவாக வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், சரியாகும் அப்படின்ற ஒரு மனநிலையை வந்து வளர்த்துக்கோங்க. லவ் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்த்தா 4 ஆஃப் கப்ஸ். சில பேர் பிரேக்கப்பில் இருக்கலாம், பாஸ்ட்டு விட்டு உங்களால் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியுது. இல்லை உங்கள் பர்சன் வந்து பாஸ்ட்டு நினச்சிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக எப்படி இருக்குது அப்படின்னா, ஸ்டில் யூ ஆர் திங்கிங் அபவுட் த பாஸ்ட். ஓகே, இல்லை உங்கள் பர்சன் மேபி திங்கிங் அபவுட் த பாஸ்ட், ரைட்? அவள் பாஸ்டே நினச்சிட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? இன்னும் மூவ் ஆன் பண்ணலன்னு அர்த்தம். ஓகே, அந்த விதத்தில் சந்தோஷம் தானே. இன்னும் மூவ் ஆன் பண்ணல, பாஸ்டே நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, someone is waiting for a new beginning. Okay, so Pisces, thank you for watching. I'll meet you in my next video. Take care, bye bye.